121 சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் மிக அழகான ஒரு வார்த்தையை 3 முறை இந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்துகிறார். 3 முறை ஒரே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், காப்பாற்றுகிற தெய்வம் என்று சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனையோ இடத்துல நாம் பாதுகாப்பை இழந்திருக்கிறோம். இன்னைக்கு போகிற இடத்துல பாதுகாப்பு இல்லை. மருத்துவமனைக்கு நம்பி போகிறோம், மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லை, பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு வாகனத்தில் பிள்ளைங்க போகிறாங்க, வாகனத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க போகிறாங்க. அடுத்த செகண்ட் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்த மாதிரி நடப்பதில்லை, பாதுகாப்பை இழந்து போன சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் 3 முறை ஒரே ஒரு வார்த்தையை அவர் மறுபடியும் சொல்லுகிறார், தீங்குக்கு விலக்கி காக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தீமைகள் வரலாம், நம்ம எதிர்த்து மனிதர்கள் எத்தனையோ தீமையான காரியத்தை செய்யலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையிலிருந்து தேவ ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவ்வளவு ஜீவனுள்ள தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார், தீமைக்கு விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவை பாதுகாக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. மனுஷன் நம்முடைய ஆத்மாவை கணக்கு போடவே முடியாது. மனுஷன் வெளிப்பிரகாரமான தோற்றத்தான் பார்க்க முடியும். ஆனால் சத்துருவானவன் எப்படி நம்முடைய ஆத்மாவை வஞ்சிக்கலாம், எப்படி நம்முடைய சரீரத்தை பாவத்துக்குள்ளே தள்ளி போடலாம் என்று ஒவ்வொரு நாளும் கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னை தீமைக்கு மாத்திரமல்ல, தீங்குக்கு மாத்திரமல்ல, நீர் என்னை எதிலே காப்பாற்றுகிறீர், என்னுடைய ஆத்மாவையும் காப்பாற்றுகிறீர். வெளியே மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, வெளியே மாத்திரம் புதிய பலன் அல்ல, உள்ளேயும் கர்த்தர் நம்மை புதிய மனுஷனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், உன் போக்கையும் உன் வரத்தையும் தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு சிலவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது சொல்லிட்டு போவாங்க, அம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை குறித்து நாம் பார்த்துருந்தோம். எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போனார்கள். போகும்போது சந்தோஷமாக தான் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்துருப்பாங்க. இங்கேருந்து பேரண்ட்ஸை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அம்மா அப்பாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, போயிட்டு வர்றோமா, லண்டனுக்கு போகிறோம், மறுபடியும் போயிட்டு 1 வருஷம் கழித்து உங்களை பார்க்க வருவோம். எவ்வளவோ கனவுகள், எத்தனையோ காரியங்களோடு கூட அந்த விமானத்துக்குள்ளே காலடிகள் எடுத்து வைத்தார்கள். விமானம் பறந்து 3 நிமிடங்களில் வித்தின் 3 minutes ஒரு பெரிய ஒரு சோகமான சம்பவம் நடந்தேறியது. மேலே பறந்த விமானம் அப்படியே கீழே விழுந்தது. அடுத்த நிமிஷம் நமக்கு நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தை எனக்கு இருக்காதா என்று கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், உங்க போக்கிலும் வரத்திலும் அவர் முன்னாடி வசனம் சொல்லி இருக்கிறது போல அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக சொல்லும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை கோலனான பாதைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கமான பாதைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் என்கிற அனுபவங்கள் வந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் வழியை செவ்வைப்படுத்துவார், உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் யோசபாத் என்று ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். யூதாவில் அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். பாதுகாப்பற்ற சூழ்நிலை. ஒருவேளை உள்ளத்துக்குள்ள நினைச்சிருக்கலாம், ஒருவேளை அவங்களாம் என்ன சூழ்ந்து வந்துட்டாங்களே, இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையா? இன்னைக்கு சின்ன ஒரு வியாதியை பார்த்தோம், நமக்குள்ள என்ன தோணுது தெரியுமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இனி நம்ம உயிரோட வாழ முடியுமா, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை. எத்தனையோ நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இவ்வளவுதான் முடிஞ்சது நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஒரு தீர்க்கதரிசி யோசபாத்திரத்திலே வருகிறார், வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, எப்பா இந்த போர்ல நீங்க ஆயுதம் யூஸ் பண்ண தேவையே இல்லை, நீங்க சும்மா போனா போதும், அவங்க தோத்து போயிடுவான் அப்படிங்கிறான்.
நினச்சி பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இத்தனை வியாதி வருது, இத்தனை பிரச்சனை வருது, இத்தனை நெருக்கம் வருது, மாத்திரையே இல்லாமல் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர்றாருன்னு சொல்லும் போது நம்பிக்கை இல்லை நமக்கு. அன்னைக்கு யோசபாத் இதே சூழ்நிலையில் இருக்கிறாரு. அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும்ட்டு வர்றாங்க. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருது, நாளைக்கு நீ போகிற யுத்தத்தில் ஆயுதம் யூஸ் பண்ண தேவையே இல்லை. யோசபாத் ஒரு காரியத்தை செய்கிறாரு. துதிக்கிறவர்களை, உபவாசம் பண்ணுகிறவர்களை, ஜெபிக்கிறவர்களை அந்த யுத்தத்தின் முதல் பகுதியில் நிற்க விடுறார். ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க, தேவ சமூகத்தில் வைராக்கியத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அம்மோன் புத்திரர்கள், அம்மோனியர்கள் எல்லாம் எதிராக நிற்கும் பொழுது இவங்க ஒண்ணுமே செய்யல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, யெகோவா தேவமே, விடுதலை தருகிறவரே, நன்மையை செய்கிறவரே, நல்லவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று தேவனை ஆர்ப்பரிப்பாய் ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். நடந்த காரியம் யார் எதிர்த்து வந்தார்களோ, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறது போல, வசனம் சொல்லியிருக்கிறது போல அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார், பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார், ஒரு நிம்மதியை கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு யோசபாத்தை மனிதர்களுக்கு முன்பதாக பாதுகாத்த தேவன் நிச்சயமாக இந்த இரவு நேரத்தில் பாதுகாப்பை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளையும் தேவ ஆவியானவர் கடந்து வந்து ஒரு பலத்த கிருபையினால உங்களை பாதுகாக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். யோசபாத்துடைய வாழ்க்கையில் தேவன் பாதுகாத்ததற்கான காரணம் என்ன? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, பலவீனங்களை கர்த்தர் பலமாய் மாற்றி நம்மை உயர்ந்த அடைக்கலங்களை கொண்டு போய் அமர பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். The first Kings chapter 22 and verse 43. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசபாத் எப்படிப்பட்டவன்? தகப்பனுடைய வழிகளிலே நடக்கிற மனுஷனாக இருந்தார். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை என்ன தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தகப்பன் யார் தான்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய தாய் யார் தான்? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு யார் தேவனுடைய வழிகளில் நடக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பு மாத்திரமல்ல, அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல ஒரு பிரசனத்தை வச்சிருக்கிறாரு, நமக்கு மேல ஒரு ஹிஸ்டரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நமக்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு ஃபியூச்சர் பிளானை வச்சிருக்கிறாரு. ஆனா பல நேரத்தில் அவரை விட்டு வழிமாறி போவதனால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரை விட்டு வழிமாறி தேவனுக்கு பிரியமில்லாமல், என்னுடைய தகப்பனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நான் போவதனாலே நிறைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், யோசபாத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவன் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாக, அவர் கடந்து வந்த பாதையில பின்பற்றுகிற ஒரு மகனாக இருந்தான். வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களை கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படியணுமா? இன்னைக்கு அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியமான காரியம். பல நேரத்தில் நாம் இதை இழந்து கொண்டிருக்கிறோம். இதனால நிறைய நேரத்தில் ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு போகிறது. யாரு நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமோ, யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ, யார் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றோமோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அவனை தூக்கி அவனுடைய சொந்த சகோதரர்கள் தூக்கி குழில போட்டுட்டு போயிட்டான். ஆனால் இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவரே என்னுடைய ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உங்கள் ஃபியூச்சர் ஆண்டவருக்கு தெரியும், இன்னைக்கு உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப அழகாக மாற்றுறாரு. நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்,
நிறைய பேருடைய வாழ்க்கையில பணம் இருக்குது, வெளிநாட்டுக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில அந்தரங்கத்துல நிம்மதி இல்லை. இன்னைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நமக்கு ஒண்ணுமே கொடுக்காட்டாலும், இன்னைக்கு நம்ம பிறருடைய கையை ஏந்திக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிர்காலத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருக்கு நம்முடைய திட்டங்கள் தெரியும். நம்ம எப்படி போகணும், எங்கே போனால் உயரத்தில் கொண்டு வர முடியும், நல்ல ஒரு மேப் ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார். அவரை மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே மனுஷனுடைய வார்த்தையை நான் கேட்கல ராஜா, மனுஷன் சொல்கிற எந்த காரியத்தை நான் கேட்க விரும்பலை, நீங்கள் என்னை கொண்டு போகிற பாதையில் அது கஷ்டமாக இருக்கலாம், அது துன்பமாக இருக்கலாம், அது முள் நிறைந்ததாக இருக்கலாம், ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் பிடிச்ச கரத்தை நான் விட போகிறதில்லை, உங்களை நான் கீழ்ப்படுறேன் தன்னுடைய வாழ்க்கையில் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ, யோசேப்பு இந்த காரியத்தை செஞ்சார். அந்த குழிக்குள்ளே ஆண்டவர் நம்புறாரு. ராஜ அரண்மனையில் உட்கார வச்ச பிறகு ராஜஸ்ரீ சொல்றா, நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்பமா ஆண்டவர் நம்புறாரு, ஏய் இந்த பாவத்துக்குள்ள விழுறது தேவனுக்கு சித்தமல்ல. பாவத்தை விட்டு விலகி ஓடி தன்னுடைய தகப்பனை போல யாக்கோபை போல வாழும்படியாக விரும்புகிறார். தள்ளப்பட்டார், சிறைச்சாலையில் போடப்பட்டார். ஆனால் தேவன் அவருக்கு ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சிருந்தார். அந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்ல, அந்த திட்டம் ராஜரீக திட்டமாக இருந்தது. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் உங்களை குழில போட்டிருக்கலாம், இன்னைக்கு உலகம் உங்களை ஆகாதவன்னு தள்ளி வச்சிருக்கலாம், இன்னைக்கு உங்களை உலகம் அசிங்கமா பேசிட்டு இருக்கலாம், இன்னைக்கு உலகம் நீ எதுக்கும் லாய்க்கில்ல, பிரயோஜனம் இல்லை, நீ அசிங்கம், நீ கேவலம், எத்தனையோ வார்த்தையை சொல்லி இருக்கலாம். யோசேப்பு அந்த நேரத்தில் தான் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். இப்படி உலகம் சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபியூச்சர் பிளானை வச்சிருக்கிறார். நான் அப்பாவுடைய பிள்ளை, நான் இந்த ராஜா வீட்டு பிள்ளை, நான் இந்த உலகத்தில் உள்ளவனா கிடையாது. அந்த பரலோக தேவன் என்னை தாயின் கருவில தெரிந்தெடுத்தவர் எனக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எனக்கு நிறைவேற்றுவார், அவர்தான் என் தகப்பன் என்று சொல்லி பாருங்கள். யோசேப்பு சொல்லிக்கொண்டே இருந்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கடைசியில் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. எந்த இடத்துல தலை குனிந்து போனானோ, எந்த சகோதரரால ஒடுக்கப்பட்டானோ, அதே ஸ்தானத்தில் ஆண்டவர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படியும் இருக்கலாம், இன்னைக்கு உங்க சூழ்நிலை எந்த நிலைமையிலும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, உனக்கு அறியாததும் நீ எட்ட முடியாததுமான அற்புதமான காரியங்களை இந்த நேரம் முதல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசபாத் தன்னுடைய தகப்பனை பின்பற்றுகிறவனாக இருந்தான். நம்முடைய தகப்பன் யார் தான்? இயேசு கிறிஸ்து. எப்போ கேட்டாலும் சொல்லணும், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னை சுமக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு யார் அந்த இயேசு கிறிஸ்துவ? ஆண்டவரே, நீங்க வச்ச பாதையில் நடந்து வரப்பா. என் வாழ்க்கையில வியாதிகள் வந்தாலும் பரவாயில்ல, உங்களை விட்டு போறதில்லை. என் வாழ்க்கையில நெருக்கம் வந்தாலும் போறதில்லை, உங்களை நான் மறுதளிக்கிறது இல்லப்பா. என் வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உங்களை விட்டு ஒரு ஸ்டெப், நீங்க என் வாழ்க்கையில வச்சிருக்கிற பிளானை விட்டுட்டு, அந்த ட்ராக்கை விட்டுட்டு நான் திரும்பி போறதில்லை. ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை பலுகி பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு அனுபவம் அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செம்மையானதை செய்தான். யோசபாத்தை கர்த்தர் அவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமானதை, தேவன் விரும்பத்தக்கதை அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிறவனாக இருந்தான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும்போது, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய போரில் அவர் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகாப் இஸ்ரவேலை அரசாண்ட 4வது வருஷத்துல யோசபாத் ராஜாவாக யூதாவிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இந்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்குது. ஒரு போருக்கு போகும்போது ஆகாப் சொல்றாரு, எப்பா நான் இந்த ராஜரீக ஆடையை போட விரும்பலை, நான் கலட்டி போட்டுட்டு சாதாரண ஒரு மனுஷனை போல நான் இந்த படைக்குள்ள நான் போயிடுறேன், இந்த போருக்குள்ள நான் போறேன், நீ ராஜரீக உடைய உடுத்திக்கொள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறான். யோசபாத்தும் ராஜரீக ஆடையை போட்டுட்டு இந்த யுத்தத்துக்கு போறாரு.
போகும்போது ஒரு காரியம் நடக்குது. எதிர்த்து வருகிறவர்கள் எனிமீஸ் ஒரு காரியத்தை சொல்றாங்க, இன்னைக்கு ஆகாப் ராஜாவை தீர்த்து கட்டிடணும். அவன் ராஜ உடையதான் போட்டுட்டு அந்த குதிரையில அந்த சேரியட்ல ரொம்ப அழகா வருவான், அவனை காலி பண்ணிடணும் அவங்க இருக்கிறாங்க. யோசபாத் இப்போ ராஜரிக ஆடை போட்டு இருக்கிறார். ஆகாப் அந்த அந்த உள்ள அவர் போருக்குள்ள அவர் போயிட்டு இருக்கிறார். இப்போ எனிமையில் இருக்கிற படைகள் வேகமா வர்றாங்க. வந்து பார்த்தா தூரத்துல இருந்து பார்க்கும்போது இவன் தான் ராஜா, கையில மாட்டிட்டான், இன்னைக்கு தீர்த்து கட்டிடுவோன்னு விரைகிறார்கள். ஆனா ஒரே ஒருத்தன் பார்க்கறான், இவன் ஆகாப் ராஜா இல்ல, இவன் ஆளு வித்தியாசமா இருக்கிறான், இவன் தோற்றம் வித்தியாசமா இருக்குது, இவனை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கிறான், விட்டுட்டு போயிட்டான். ஒருத்தன் தெரியாம அம்பை நாணலேற்றி அம்பை எய்தான் பாருங்க, சரியா அந்த அம்பு ஆகாபின் மேலே வந்து பாய்ந்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சிருந்தா யோசபாத்தை தூக்கி முடிச்சிருக்கலாம். ஆனா தேவ பாதுகாப்பு யோசபாத்துக்கு மேல இருந்ததுக்கான காரணம் தெரியுமா? இரண்டாவதாக எழுதப்பட்டிருக்கிறது, யோசபாத் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான், நன்மையானதை செய்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான நன்மையான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான செம்மையான காரியங்களை செய்யும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை வேறு மனுஷனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் மகதலேனா மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் தன்னை விட்டு எடுபடாத எந்த பங்கை தெரிந்து கொண்டாள்? தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல செம்மையாக காத்திருக்க வேண்டுமா? இன்னைக்கு சிலர் எப்படின்னா 2 நாள் கேட்பாங்க, 2 நாள் பிரச்சனை, சபையில வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, நடக்கலையா, இந்த சபையில தேவன் இல்லை, இங்க ஜெபிக்கிற ஜெபித்துக்கு எந்த இதுமே நடக்காது, விட்டுட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நன்மையான இருதயத்துக்குள்ள கடந்து வந்துட்டீங்கன்னா எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, செய்கிற தேவன் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நீதியின் வலக்கரத்தினாலே உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய 2வது காரியம், தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவர் பார்க்கும்போது யோபுவை பார்த்து சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில இப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லியிருக்கிறது, சாத்தான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நீர் அவனை வேலிடைத்து பாதுகாக்கிறீரே. ஏன் தெரியுமா அந்த பாதுகாப்பு யோபுக்குள்ளே வந்தது? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவனாக வாழ்ந்தான். சத்தமா சொல்றீங்களா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செம்மையான காரியத்தை செய்யும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயந்து கொண்டிருக்கிற வியாதியின் பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், இனி மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ என்று சொல்லுகிற பயம், எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிற இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள அந்த மகிமை கடந்து வரப்போகிறது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரே கடைசியாக 3வது காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தின் கடைசி பகுதியில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பலிபீடத்தை உடைக்காம அதே பலிபீடத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். யோசபாத்துடைய தகப்பன், அதாவது இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே வரும்பொழுது கானானியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன செய்வாங்க அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால், பலி கொடுக்க வேண்டுமானால் சாதாரண பிளைன்ஸ்ல, சாதாரண சமவெளியில் அவங்க பலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க பலி கொடுக்க வேண்டுமானால் மலையின் உச்சில தான் பலிபீடத்தை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னைக்கு பலிபீடம் சாதாரண தரையில் இருக்காது, மலையின் உச்சில இருக்கும். இன்னைக்கு இஸ்ரவேலர் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே கடந்து வந்தார்கள். அங்க வந்ததுக்கு பிறகுதான் தேவனை ஆராதிக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கடந்து வருகிறது. வரும் பொழுது அவர்கள் வேறு தெய்வங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த அதே பலிபீடத்தில் இப்பொழுது நம்முடைய யெகோவா தேவனுக்கு அவர்கள் பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
இவ்வளோ நாள் நம்முடைய இருதயம் வேற காரியத்தை யோசிச்சிருந்திருக்கலாம். இவ்வளோ நாள் இந்த இருதயத்துக்குள்ள சாத்தான் அசைவாடி கொண்டு இருந்திருக்கலாம். இவ்வளோ நாள் நம்முடைய வாழ்க்கையில் பாவமான எண்ணங்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு அதே இடத்துல தேவ ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய பயங்களை மாற்றி ஒரு அன்பும் தெளிவும் உள்ள இருதயத்தை கொடுக்க தேவ ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசபாத் அதே இடத்தில் தேவனை ஆராதிக்கிறவனாக அந்த நாட்களில் தேவனுக்கென்று ஆலயம் கட்டப்படவில்லை. அந்த நாட்களில் தேவனுக்கென்று காரியங்கள் செய்யப்படவில்லை. ஆனாலும் கூட யோசபாத் தேவ சமூகத்தில் அந்த மலையின் உச்சிகளில் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். வசனம் சொல்லியிருக்கிறது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்து போக மாட்டாது. இந்த இடத்துக்கு இல்லை, இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறவர்களாக, இந்த உலகத்திற்கு உங்களை சிறந்தவர்களாக, இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்ட தேவ ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற அந்த மலை என்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவோம். அந்த உச்சிக்கு நான் எப்படியாவது வரணும்ப்பா, அந்த இடத்துல உங்களை ஆராதிக்கணும் தகப்பனே. எத்தனை நெருக்கம் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு கிளைம் அப் லார்ட், மேலே நான் ஏறி வர வேண்டும்ப்பா, அந்த இடத்துல உங்களை ஆராதிக்கணும்ப்பா. தேவனிடத்தில் சொல்லி பாருங்கள், நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த 3 ஆசீர்வாதங்களையும் முதலாவது பார்த்தோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், இன்னைக்கு பிலிசூனிய கட்டா இருக்கலாம், மாந்திரிக கட்டா இருக்கலாம், மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவ ஆவியானவர் விடுதலை கொடுக்க போகிறார். 2வது ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆத்துமாவை காக்குகிறார், நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆத்துமாவை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மாத்திரம் அல்லப்பா, இன்னைக்கு மாத்திரம் உனக்கு காக்கிற தேவன் நான் அல்ல, உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கறதில்ல, இன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ தீமையை பார்க்க போறதில்லை. இன்னையிலிருந்து இந்த வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொள், நீ எந்த தீமையும் உன்னை நெருங்காதபடி யோபுவை வேலியடைத்து பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாக்கும்படியாய், உங்களையும் பலப்படுத்தும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார். நாம் இருக்கிறவங்களே கண்களை